ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மி. இன்னைக்கு மார்க்கெட்ல ஓபன் ஆயிருக்கிற FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட், ஷார்ட்டா சொல்லணும்னா நைக்காங்கிற கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் டீடைல்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனில இவ்ளோ நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தும் எப்படி இந்த கம்பெனி இவ்ளோ டிமாண்டபிளா இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைக்கா இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 5350 crore. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது ஃப்ரெஷ் இஷ்யூல இவங்க ரைஸ் பண்ற ஃபண்டு வந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட் growth ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா இவங்க ரைஸ் பண்றது அந்தந்த ப்ரமோட்டரோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போயிடும். இவங்க மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன அப்புறம் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 53,000 crore இருப்பாங்க. அதாவது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும் போதே லார்ஜ் கேப் கம்பெனியா தான் லிஸ்ட் ஆவாங்க. இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்னு பார்த்தா நைக்கா அண்ட் நைக்கா ஃபேஷன் ரெண்டு வெர்டிகல் இருக்கு. இதுல நைக்கால வந்து பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் இருக்கு. இதுல 2644 பிளஸ் பிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்ன கேட்டகரியில ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் எக்ஸெட்ரா. இன்னொரு வெர்டிகல்னு பார்த்தா நைக்கா ஃபேஷனோட அப்பர் அண்ட் ஆக்சசரிஸ். இதுல 1434 பிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்ன கேட்டகரியில எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா வெஸ்டர்ன் வியர், இந்தியன் வேர், ஃபுட்வேர், பேக்ஸ் அண்ட் எக்ஸெட்ராஸ். இது எல்லாமே இவங்களோட சில பிராண்ட்ஸ் லாக்மி, பான்ஸ், நைக்கா காஸ்மெட்டிக்ஸ், நைக்கா நேச்சுரல்ஸ் அண்ட் எக்ஸெட்ராஸ். இவங்க வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் டைரக்ட் ஸ்டோர்ஸ் வழியா இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்டா இதுவரை இவங்களோட மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட்ஸ்னு பார்த்தோம்னா டோட்டலா 55.8 மில்லியன் டவுன்லோட்ஸா இருக்கு. இந்தியாவில் மட்டும் டோட்டலா 40 சிட்டிஸ்ல 80 பிசிக்கல் ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தா டோட்டலா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் செக்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 90 to 95% அண்ட் ஃபேஷன் செக்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 5 to 10% கான்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் தான் இவங்களோட மெயின் கான்சென்ட்ரேஷன் செக்மெண்ட்னே புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட எம்ஆர்பி வேல்யூ இருக்கும் இல்லையா, டாக்ஸஸ், ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூட் பண்ண ஒரு ப்ராடக்டோட வேல்யூ எம்ஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்டோட டாக்ஸஸ், ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் பண்ண வேல்யூ தான் ஜிஎம்பி, அதாவது கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூஸ். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப்னு பார்த்தா ஃபல்குனி நாயர். இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் நைக்கா. இவங்களுக்கு அரௌண்ட் 18 இயர்ஸ் ஆஃப் கோடாக் மஹிந்திரா கேபிட்டல் கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டில் சில ப்ளூ சிப் கம்பெனில போர்ட் மெம்பராகவும் இருக்காங்க. லைக் டாடா மோட்டார்ஸ், ஏசிசி லிமிடெட், டாபர் இந்தியா அண்ட் இன்னும் சில கம்பெனிஸ். நெக்ஸ்ட் சஞ்சய் நாயர். இவரு ஃபல்குனி நாயரோட ஹஸ்பண்ட் அண்ட் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் நைக்கா. இவருக்கு டோட்டலா 35 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் 6 இயர்ஸா இந்தியாவோட சிட்டி பேங்க்ல சிஇஓவாவும் இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அத்வைதா நாயர். இவங்க ஃபல்குனி நாயரோட பொண்ணு அண்ட் சிஇஓ ஆஃப் நைக்கா ஃபேஷன். இவங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க. நெக்ஸ்ட் அன்ஷித் நாயர். இவர் அமெரிக்கன் மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கான மார்கன் ஸ்டான்லில இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செக்மெண்ட்ல வைஸ் பிரசிடென்டா ஒர்க் பண்ணவர். ஸோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட்னு. இந்த நைக்கா கம்பெனிக்கு மார்க்கெட் காம்படிஷன் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ சிம்பிளா மோனோபோலி கம்பெனின்னு சொல்லலாம். பட் மார்க்கெட்ல இல்லாத காம்படிட்டர் கம்பெனின்னு பார்த்தா அமேசான், பிளிப்கார்ட், செப்போரா, மிந்த்ரா, பேடிஎம் மால் அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ். ஆல்சோ இவங்களோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்க்கும் நிறைய காம்படிட்டர் இருக்கிறாங்க. மந்த்லி இவங்க வெப்சைட்டை யூஸ் பண்றவங்கன்னு பார்த்தா அரௌண்ட் 2 lakhs வியூவர்ஸ் இருக்கிறாங்க மந்த்லி. இதுல செப்போராவும் மிந்த்ராவும் லீடிங்ல இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்னு பார்த்தா அசெட் குவாலிட்டி கண்டினியூஸா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் நெட் ப்ராஃபிட்ங்கிறது லாஸ்ட் 2 இயர்ஸா லாஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2021ல மட்டும் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. மார்ச் குவார்டர்ல கிட்டத்தட்ட 61 crore, ஜூன் குவார்டர்ல கிட்டத்தட்ட 3.5 crore ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தா 2021ல 0.4 தான். ஸோ கடன் கம்மியா இருக்கிற கம்பெனினே நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்களோட பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் செக்மெண்ட்ல growthன்னு பார்த்தா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 12% CAGRல grow ஆகும்னு சொல்றாங்க. அதாவது 16 பில்லியன் USDல இருந்து 28 பில்லியன் USDயா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்க ஃபேஷன் செக்மெண்ட்ல growthன்னு பார்த்தா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 18% CAGRல grow இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதாவது 54 பில்லியன் USDல இருந்து 124 பில்லியன் USDயா grow இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ கஸ்டமர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா நியூ கஸ்டமர் இயர் ஆன் இயர் குறைஞ்சிட்டே வராங்க, பட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அதிகமாயிட்டே போறாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வாங்குற லெவலுக்கு ப்ராடக்ட் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தனா இருக்குன்னு நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர் இந்த இண்டஸ்ட்ரியோட growthன்னு பார்த்தா ஆன்லைன் ஃபேஷன் மார்க்கெட்டுங்கிறது இயர்லி 3% CAGRல க்ரோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஓவரால் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா கிட்டத்தட்ட 8% அண்ட் USA அண்ட் சைனா வந்து லீடிங்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ்னு பார்த்தா இந்த ஐபிஓ மார்க்கெட்ல ஓபன் ஆகுறது October 28, அதாவது இன்னைக்கு, அண்ட் ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது November 1. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 பெர் ஈக்விட்டி ஷேர்னு வராங்க. இவங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்து லோயர் பேண்ட்ல 1085 அப்பர் பேண்ட்ல 1125 பெர் ஈக்விட்டி ஷேரும் இருக்கு. ஸோ என்னைக்குமே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற ஐபிஓனா அப்பர் பேண்ட் வச்சே நீங்க அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதோட மார்க்கெட் லாட் வந்து 12 ஷேர்ஸ், அதாவது லாட்டா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுல ஒரு லாட்டுங்கிறது 12 ஷேர்ஸ். போத் BSE அண்ட் NSEலயும் லிஸ்ட் ஆகுறாங்க. இதோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 5351 crore. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தோம்னா 630 crore அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்னு பார்த்தோம்னா 4721 crore. அதாவது இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா 630 crore வருது இல்லையா, இது மட்டும் தான் கம்பெனியோட growthக்குன்னு போகும். இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அவங்களோட ஷேர்ஸை செல் பண்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அந்த ஷேர் ஹோல்டரோட பாக்கெட்டுக்கு தான் போகும். இதுல எம்ப்ளாய்க்கு டிஸ்கவுண்டும் கொடுத்துருக்காங்க ₹100 பெர் ஈக்விட்டி ஷேர். இந்த ஐபிஓ ஓப்பன் க்ளோஸை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட அலாட்மெண்ட் நடக்கிற டேட் வந்து November 8. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுறது November 9 இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து November 10 கிரெடிட் ஆகும் அண்ட் அது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறது வந்து November 11 லிஸ்ட் ஆகும். ஸோ மினிமம் நீங்க ஒரு லாட் அப்ளை பண்ணீங்கன்னா 13,500 வேணும். மேக்ஸிமம் 14 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 1,89,000 வேணும். இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தா கிட்டத்தட்ட ₹700 பெர் ஈக்விட்டி ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே டிமாண்ட் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற வரைக்கும் இருந்தது அப்படின்னா இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து 50%க்கு மேலேவே இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல ரிசர்வேஷன் போர்ஷன் பார்த்தா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் அதாவது QIBஸ்க்கு 75% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் NIIக்கு வந்து 15% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காக ஐபிஓ வர்றாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 350 crore வச்சு 350 million rupees வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா நியூ ரீட்டைல் ஸ்டோர்ஸை வந்து செட்டப் பண்ண போறாங்க. இன்னொரு 350 million rupees வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா நியூ வேர் ஹவுஸை செட் பண்ண போறாங்க. அதாவது இவங்க பொருட்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு வேர் ஹவுஸை செட் பண்ண போறாங்க. அண்ட் 1300 million rupees வச்சு என்ன பண்றாங்கன்னா இவங்களோட பாரோயிங்ஸ் அதாவது கடன் எல்லாத்தையும் ரீபே பண்ண போறாங்க. அண்ட் இன்னொரு 2000 million வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களோட பிராண்டோட அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் அவேர்னஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா EPS 1.39 இருக்கு. அப்பர் பண்ட் பிரைஸ் ஆன ₹1125 வச்சு PE ரேஷியோ கால்குலேட் பண்ணா PE ரேஷியோங்கிறது 8:110 இருக்கு. அதாவது 81 டைம்ஸ் அதிகமான வேல்யூவேஷன்ல வர ஐபிஓ நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரமோட்டரான ஃபல்குனி நாயர் ஃபேமிலி ட்ரஸ்ட் அவங்களோட 20 lakh ஷேர்ஸ் அதாவது இந்த கம்பெனியோட 4.35% ஷேர்ஸை வந்து இன்ஃபினா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியில பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா இவங்க கட்ட வேண்டிய லோனோட அமௌண்ட் வந்து ₹1,873 million. பிளட்ஜுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இவங்களோட ஷேர்ஸை வச்சு பேங்க்லயோ இல்லை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலயோ கடன் வாங்குறது. ஸோ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் நான் என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னா பிராண்ட் வேல்யூ. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ங்கிறது வெவ்வேறு இடத்துல இருந்து வர்றதுனால மேபி இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்டோட நேம் ஃபாயில் ஆச்சு அப்படின்னா இந்த பிராண்டோட வேல்யூங்கிறது ரொம்பவே அடி வாங்கும். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே காம்படிஷனுங்கிறது அதிகம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல காம்படிஷனுங்கிறது ரொம்பவே அதிகம். அதையும் நான் ஒரு ரிஸ்கா பாக்குறேன். இன்னொரு ரிஸ்க் என்னன்னா இவங்க வந்து நியூ கஸ்டமர் அக்யூர் பண்றது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் கம்மியாயிட்டே போகுது. ஸோ இப்போ ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ற அமௌண்ட் வந்து பிராண்ட் அவேர்னஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமா மேபி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டருமே ரெக்டிஃபை ஆகும். அண்ட் இந்த கம்பெனி மேல நிறைய கேசஸ் இருக்குது இன்னும் பெண்டிங்ல. ஸோ அந்த பெண்டிங் கேசஸ்மே நான் ஒரு நெகட்டிவா தான் பாக்குறேன். அண்ட் இவங்களோட பிளட்ஜ் பண்ண ஷேர்ஸ், ஸோ ஷேர்ஸை வச்சு கடன் வாங்குறதுங்கிறது ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ்னா என்னதுன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியோட growth. இந்த இண்டஸ்ட்ரியோட growth வந்து கம்மிங் இயர்ஸில் நல்லாவே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் டீமுங்கிறது இவங்களோட முக்கியமான ஸ்ட்ரென்த்.
ஸோ எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபேஷன் மார்க்கெட்டுங்கிறது யூத் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டே வருது. ஸோ அதனால இதையும் நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் லாங் டேர்முக்கு வந்து இவங்களோட பெண்டிங் கேசஸ் அண்ட் ஃபினான்ஷியலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா யூ கேன் கன்சிடர். ஸோ நான் பர்சனலாக அப்ளை பண்ண போறேன்னான்னு கேட்டிங்களா, தேர்ட் டேவோட கிரே மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து தான் நான் அப்ளை பண்ணலாமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.